அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். தவேகா தலைவர் விஜய் வர மார்ச் மாதத்துலேருந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் போகிறதா ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. ஸோ அது சம்மந்தமாக ஒரு ஸ்பேஸ் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களால் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்க பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. பட் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வர மார்ச் மாதத்தில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வர பார்த்து அவரை முட்டையால் அடித்து அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்பேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது வர மார்ச் மாதம் அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு. சுற்றுப்பயணம் போக பார்த்து உங்களுடைய ரசிகர்கள் எப்படி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களையும் நடிகர்களுடைய குடும்பத்தையும் நடிகர்களையும் எப்படி கேவலப்படுத்தினாங்களோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கண்டிப்பாக முட்டையால் அடிக்கப்படும். அதில் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஐடி நேம் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், செம ஃபன்னாக இருக்கும். நானும் ஒரு 2-3 ஸ்பேஸ் கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஐடி நேம் கபிலன். நீங்கள் ட்விட்டரில் எக்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது அந்த ஐடி காமிக்கும். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வர டைமில் நம்ம முட்டையால் அடித்து எதிர்ப்பு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ கான்ட்ரிபியூட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரஜினி ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அது இல்லாமல் நார்மல் முட்டையால் அடிக்கக்கூடாது. நார்மல் முட்டை பார்த்தீங்கன்னா 7 ரூபா 7 ரூபா இருக்கும். பட் அழுகிய முட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா இல்லை 1.5 ரூபா தான் இருக்கும். ஒரு லோடு எடுத்து நம்ம விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன, எதனால் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களாக இருக்கட்டும், ஏகே ரசிகர்களாக இருக்கட்டும், சூர்யா ரசிகர்களாக இருக்கட்டும், எஸ்கே ரசிகர்களாக இருக்கட்டும், தனுஷ் ரசிகர்களாக இருக்கட்டும், எதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வன்மத்தை விஜய் மேலே கட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுக்க ஒரே காரணம் அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும்தான். ரசிகர்கள் மட்டும் கிடையாது, திரு விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜில் சூப்பர் ஸ்டார் ரொம்ப தலைக்குறைவாக பிஹேவ் பண்ணுறது, ஸோ பேசுறது, ஸோ எப்படி சொல்கிறது, கலெக்ஷன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தப்பான ஒரு ரெக்கார்ட் பண்ணி தப்பாக சொல்லி அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தில்ராஜ் வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசர் அவர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, இந்த அவ்வளோ கலெக்ஷன்லாம் அந்த படம் ஆகலை. பட் அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. பட் அது நமக்கு லாங்குவேஜ் தெரியாது இல்லைங்களா, ஸோ அதனால அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். இப்போ அடுத்தது தனுஷ் ரசிகர்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படிலாம் டார்கெட் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ஸ்டாருடைய பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் பார்த்தீங்கன்னா திரு ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணார். ஸோ அந்த டைமில் இந்த சென்ஸ் அந்த பிரச்சனை இப்போ லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பட் அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு மாதிரி ஒரு நடிகர் கூட அவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள பற்றின எப்படி சொல்றது, இந்த மாதிரி அவங்க செக்ஷுவலாக இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பேஸ், ஏகப்பட்ட போஸ்டர்ஸ், இது எல்லாமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் அவர் தான். இப்போ தனுஷோட படம் வர பார்த்து, தனுஷோட படம் கிடையாது, எந்த படம் வந்தாலும் அந்த FDFS ஷோக்கு போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லாவே இருந்தாலும், மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தது யாருன்னா விஜய் ரசிகர்கள் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இது தனுஷுக்கு படமாகவும் கிடையாது, படமாக மட்டும் கிடையாது, அவருடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அன்வான்டாக இன்வால்வ் ஆகிட்டு விஜய் ரசிகர்கள் அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அதாவது தனுஷ் அவர்களை அசிங்கப்படுத்தி விஜய் அவர்களை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்ற அதாவது தனுஷை அசிங்கப்படுத்தினா விஜய் உயர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க போல. பட் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தனுஷோட உயரம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சாங்ஸ் எழுதுறாரு, நடிக்கிறாரு, டைரக்ஷன் பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு. அதாவது அவர் தமிழ் படம் மட்டும் நடிக்கல, டைரக்ட் ஆந்திரா படமும் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஹிந்தி மூவிஸும் அவர் நடிச்சிருக்காரு ஒரு படம், ப்ளஸ் இன்னொரு மூவியும் நடிக்க போகிறதா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன் ஹாலிவுட் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் போயிட்டார் திரு தனுஷ் அவர்கள். பட் ஆனால் இந்த தற்குறி வெற்றி கழகம், இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இப்போ பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இயக்கம், அந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புருடா விட்டுக்கிட்டு ஊரில் இருக்க ரசிகர்கள் மற்ற ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக பேசுறது. ஸோ இதவே தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முழு நேர வேலையாக இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது திரு சூர்யா ரசிகர். சூர்யா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சேம் அதே பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு
இந்த பிரச்சனை எல்லாமே கொடுக்குறது. அதாவது வந்து சூர்யாவோட ஹைட்டை வச்சு பேசுறது, ப்ளஸ் அவர் அந்த எப்படி சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேக்ஸ்க்காக பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து கதை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாவோட லாஸ்ட் ஒரு 4-5 படம் வந்து 4-5 படம் ஒரு 4-5 படம் வந்து சரியா போகாததுக்கான முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்க, விஜய் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ரசிகர்கள் மற்ற நடிகர்களுடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா ரசிகர்களும் விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. பட் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது. பட் ட்விட்டர்லாம் இருக்கட்டும், ஈவன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. பட் அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை செய்வாங்க அப்படின்றது இதன் மூலயமா தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் திரு சூர்யா அவர்களாக இருக்கட்டும், திரு தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், ஸோ ஏகே அவர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் அவர்களாக இருக்கட்டும், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னால் கூட இவங்க விஜய்க்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை செய்வாங்க அப்படின்றது அவங்களுடைய மனநிலையில் வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னு கிடையாது, ரொம்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுனது 2 பேர் முக்கியமாக. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே அப்படின்னே சொல்லலாம். ஐ மீன் அஜித்குமார் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ ஏகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அடைமொழி வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நம்மளும் தரப்பும் ஷார்ட்டாக ஏகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஏகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விடாமுயற்சின்னு ஒரு படம், ஸோ இதுக்கு முன்னாடி துணிவுன்னு ஒரு படம், இப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு 15-20 வருஷமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வேலையை, அதாவது வந்து தனுஷ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ, தனுஷ்லாம் ஓகே, தனுஷ் சூர்யாலாம் வந்து ஓகே இப்போ. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீனியர் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏகே அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வந்து அவங்க குடும்பம், அவருடைய கேரக்டர், ஸோ ஒரு சில விஷயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வார்த்தை வந்து எனக்கு சொல்றதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. வரலாறு படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீமேல் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆணுறுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாகவே பேசியிருந்தானுங்க இந்த விஜய் ரசிகர்கள். ஸோ இதனால அஜித் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பண்ணாங்க. பட் ஆக்ஷன், அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னொரு விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஜெயிலர் படம் வர பார்த்து சென்னையில் ஒரு தேட்டரில் போயிட்டு அங்கே போயிட்டு இதே மாதிரி ஆன்லைன் ரிவ்யூ கொடுக்க பார்த்து உண்மையாகவே சொல்கிறேன், ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 650 630 ஒரு 680 crores வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே அவங்க நம்பர் கொடுத்தாங்க. எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து 632 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் படம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் போயிட்டு அவன் கொடுத்தான் அப்படின்ற காரணத்தால், அதாவது நல்லா இல்லைனா ஓகே சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்க படத்தை அவன் அன்வான்டா இப்படி பண்ண ஒரே காரணத்தால் அங்கிருந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு பொலந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஸோ அதோட நிறுத்துவானுங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட நிறுத்தலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள்கிட்ட வம்பு எடுக்கிறது. விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் போட்டு நிறைய இடத்துல பொழந்திருக்காங்க, இப்பயும் பொழந்திருக்காங்க. ஸோ அதோட முடிஞ்சு போச்சா, ஓகே அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தது திரும்ப இப்போ ஏகே ஃபேன்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஏகே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் தேட்டருக்கு வரீங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல ஒரு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு படத்தை நீங்கள் ஒரு அஜித் ரசிகராக போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி கொடியை தூக்கி காமிக்கிறீங்க. நீங்கள் கட்சி கொடியை தூக்கி காமிச்சிங்க, உங்களை தூக்கி சொருவிட்டாங்க அஜித் ரசிகர்கள். ஸோ இது வந்து இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நிற்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அஜித்தோட ஃபேமிலியை பற்றி, அஜித்தோட ஃபோட்டோஸ், அஜித்தோட ஒய்ஃபோட ஃபோட்டோஸ், அவங்க பசங்களுடைய ஃபோட்டோஸ், இது எல்லாமே நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்கள் ரொம்ப நல்லவனாக மாறிட்டோம், புத்தரா மாறிட்டோம், இயேசுவா மாறிட்டோம், அல்லவா மாறிட்டோம், கடவுளாக மாறிட்டோம், முருகா மாறிட்டோம், ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீன் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. உங்களுக்கான எதிர்வினைகள் அந்தந்த ரசிகர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் அது மாதிரி முட்டையாலாம் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு சொட்டத்தால் இருக்கிறதுனால முட்டையால் அடித்தா இன்னும் நல்லா இருக்காது, வலிக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் வந்து ரசிகர்கள் முட்டையாலாம் அடிக்க வேணாம். உங்களோட எதிர்ப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் வாக்கு போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுடைய ரசிகர்களை உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை அவர் எப்படிலாம் பேசினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அடுத்தது சூப்பர் ஸ்டாருக்கு வருவோம். இப்போ இது வரைக்கும் கேரியரோட உச்சம் அப்படின்னாரு. என்ன கேரியரோட உச்சம் தெரியல. இந்த மாதிரி வந்து ஃபேக்காக
ஒரு கலெக்ஷனை வந்து சொல்லி தான் உங்களுடைய கேரியரோட உச்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேவலமாக நினைப்பாங்க மற்ற நடிகர்கள். ஆனால் விஜய் அப்போல்லாம் நடிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய இப்போ கிடையாது, சச்சின் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, சந்திரமுகி கூட. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, சந்திரமுகி படத்தை நம்ம தாண்டிட்டோம், ஐ மீன் கலெக்ஷன் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிற ஸ்டேஜில் அவருடைய மேனேஜரை வச்சு சொல்ல வச்சவர் தான் திரு விஜய் அவர்கள். இதில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கிடையாது. நம்பர் 1 நம்பர் 2ன்றதை இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நடிகர்கள் யாருமே இது வரைக்கும் கிளைம் பண்ணிட்டதே கிடையாது. பட் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு கழுகு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி எதிர்பார்ப்பை பார்த்து அவர் ஓப்பனாக சொல்லிட்டது கிடையாது. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி சொல்லி அவர் சொல்லுவார். அதோட நேச்சர். அவர் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய ரசிகர்களும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. கேட்டாலேயோ திடீர்னு 620 கோடின்றாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் அடுத்த படம் ஏதாவது எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய படம் இருக்கும். ஈவன் தில்ராஜ் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் அவர் அடுத்த படம் எடுத்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ப்ரொடியூசர், ஈவன் சன் பிக்சர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆனவங்க தான் அதிகம். பட் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கலெக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு. பார்த்தா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக கலெக்ஷன் ஆன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 ரஜினியோட படம், சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 ஆல்மோஸ்ட் ஒரு 880 crores வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆச்சு 2.0 அப்போ கலெக்ட் பண்ண படம். அப்போ இப்போ இருக்கிற டிக்கெட் ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனால் இப்போ அதோட டிக்கெட் ரேட் அதிகம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த படத்தை வந்து கிட்ட கூட டச் பண்ண முடியல. நாட் ஈவன் ஒரு 60 to 50% கூட உங்களோட படத்தோடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆனது கிடையாது இது வரைக்கும். இந்த 3 குரங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அவனுங்க அந்த மாதிரி கோல்டு காயின் குரூப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக இருக்குது, கலெக்ஷனை தாண்டிடுச்சு, இவர் தான் நம்பர் 1. நம்பர் 1 அப்படின்னா 2012-13 காலத்தில் அவர் 880 கோடி வசூல் பண்ணார் இல்லைங்களா. அட்லீஸ்ட் அந்த படத்தை கிராஷ் கூட பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அதில் ஒரு 800 கோடி ஒரு 700 கோடி கலெக்ஷன் ஆயிருந்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் டிக்கெட் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் தான் அதுக்கு அடுத்தது இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அது சொல்கிறாங்க. அவங்களுடைய மேனேஜரோ யாருடைய நேமில் தான் வந்து ப்ரொடக்ஷன். ஸோ அதில் வந்து அவங்க கணக்கு காமிச்சிக்கிட்டாங்க, நாங்கள் தான் வந்து அதிகமாக வந்து வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி பொன்னியின் செல்வன் ஆர் விக்ரம் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் லியோ படம் ஒரு 300 கோடி தான் வசூலாயிருக்கும். பட் இதை வந்து சூப்பர் ஸ்டாரை இவங்களால தாங்கிக்க முடியாத ஒரே காரணத்தால் அவங்களுடைய முதல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்கள வச்சு அசிங்கப்பட்டினது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கேவலவாதிகளாக இருக்கிற விஜய் ரசிகர்கள் கேவலப்படுத்தி பேசுறதா நினச்சிக்கிட்டு அவங்களையே வந்து பேசிக்கிறாங்க. அடுத்தது ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை கூட்டு போய் அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு சில இந்த சீமான் தற்குறி இந்த நாய் டம்ளர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நாய் டம்ளர்ஸ் கட்சிக்காரனுங்க வேணா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வெளில வந்து பறக்க விட்டுட்டு இருப்பானுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு துடுப்பு யாரு அந்த டைம்ல, ஆமாம் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அந்த டைமில் ரஜினியோட ஃபேமே வேற லெவலில் இருந்தார். ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும், அவர் சிஎம்ஆருக்கு பார்த்து ஸ்டேஜ் நின்றுட்டு இருப்பார், நீ யாரா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர பார்த்து இந்த பக்கம் திரும்பி இப்படி தலையை இப்படி கோதி காமிப்பார். பட் அந்த ஒரு விஷயமே போதும் ரஜினி யாருன்றத. ஈவன் ஜெயலலிதாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சொன்ன காலத்தில் நடு ரோட்டில் இறங்கி டிராஃபிக் ஜாம் பண்ண வச்சு அவங்களுக்கு எதிராகவே வந்து ஒரு குடைச்சலை கொடுத்த, ஐ மீன் தோக்கடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தவர் தான் திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னமோ பெரிய புருத்தி எப்படி சொல்கிறது, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சிக்கிறீங்க. திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நினைச்சார் அப்படின்னா பிரதமராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்க எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரி டைரெக்டாக ஃபோன் போட்டு பேசுகிற அளவுக்கு அவருக்கு அக்சஸ் இருக்குது. அது பிஜேபின்னு கிடையாது, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இருக்க பார்த்து எந்த ஒரு திரைத்துறை சம்பந்தமான எந்த ஒரு விழா நடந்தாலும் மேக்சிமம் திரைத்துறைன்னு கிடையாது, ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, இந்த அவார்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமலஹாசனை தான் வச்சுருந்தாங்க. ஜெயலலிதாவாக இருந்தாலும் அதுதான் பண்ணாங்க. இது வரைக்கும் உங்களை யாராவது மதித்து கூப்பிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் பார்த்து உங்கள் ரசிகர்களுக்கு வைத்தறிச்சல் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் முட்டையால், இந்த அழுகை முட்டையால், அழுவி போன பழத்தால், அழுவி போன காய்கறியாலலாம் பார்த்தீங்கன்னா விஜயை அடித்து வந்து உங்களுடைய எதிர்ப்பை வந்து காமிக்காதீங்க. உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் எப்படி காமிக்கணும் அப்படின்னா, தேர்தலில் வாக்களிக்க பார்த்து காமிங்க. நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள்
இதெல்லாமே சொல்லி என்னை விட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாக்களிச்சுக்கோங்க. உண்மையான ரசிகர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் என்னுடைய கோரிக்கை என்பது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். நீங்கள் திமுகவுக்கு வாக்களிச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சுக்கோங்க, பாமகவுக்கு வாக்களிச்சுக்கோங்க, விசிகாவுக்கு வாக்களிச்சுக்கோங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் வாக்களிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. தாவேக்காவை தவிர ஈவன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நாம் தமிழர் கூட நீங்கள் வாக்களிச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழரும் பிஜேபியும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட், அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாம் தமிழும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த கட்சியுமே வாக்களிச்சுக்கோங்க. அதாவது நான் சொன்ன இந்த 4 ஸ்டேட் சம்மந்தப்பட்ட கட்சி, மதிமுகவாக இருக்கட்டும், ஈவன் தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்கள் விஷயம். ஆனால் என்னுடைய எப்படி சொல்கிறது கோரிக்கையை கூட வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் வாக்களிக்கிறத காமிங்க. நோட்டாவுக்கு போடுறோம், நோட்டாவுக்கு போட்டு எதிர்ப்பை காமிக்கிறோம் அப்படின்றதுக்கு பதில் வேற ஒரு கட்சிக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து திரைத்துறையிலும் நம்மளால் தோற்கடிக்கப்பட்ட விஜய் அவர்கள் அரசியலையும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது முக்கியமாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.